வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 10/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 301 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கலன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 408. இந்த 408க்கு பார்த்திங்கன்னா 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போலில் நம்மளுக்கு ஆல் போலில் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெற்றி மட்டும்தான் கிடச்சிருக்கு. மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ட்ரிக்கெலாம் மாற்றி தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு என்னோடய வீடியோவும் பாருங்கள், நான் கொடுத்துருக்க நம்பரும் பாருங்கள். ஆல்போட நான் கொடுக்குற இப்போ ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் அது மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். சரி, ஓகே. நம்மளுக்கு 8 மணிக்கு ஒரு 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 402க்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலன்பா. 402 இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வினிங் வரல. சரி, ஓகே. நான் 10/4/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் பாருங்கள். நம்மளுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் அதிகமாக வந்தால் தான் நான் இந்த மாதிரி இடையில பார்த்திங்கன்னா நான் ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனக்கு யூடியூப்பில் வருமானம் வந்தால் தான் நான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இன்னும் நான் நிறையா அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கணுன்றதும் தோணும். பார்த்திங்கன்னா 1000 வியூவர்ஸ் இப்போ வரதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ போகும். அதனால் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். அதை வச்சு என்னோடய வீடியோவும் பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆல் போர்டும் அந்த ட்ரிக்கில் உள்ள ஆல் போர்டும் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். 10/4/2025க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 61, பி போட பொறுத்த வரைக்கும் 40, சி போட பொறுத்த வரைக்கும் 72. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதை பாருங்கள் 646067 141017. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 6414 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கன்பா. இல்லைனா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 647 642 607 602 147 102. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 647 147 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லேயும் ஸ்ட்ராங்னு பட்டதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 26 பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2ல் ஒரு நம்பரு. எனக்கு இந்த 2ல் ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு இந்த நம்பர் இல்லாமல் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இங்கே ஏன் ஸ்ட்ராங்ன்றது இடத்துல எழுதாமல் இருக்குன்னா, என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் பார்க்குறாங்க. அதாவது இப்போது ஆல் போட மட்டும் பார்க்குற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிடுறது அந்த மாதிரி பார்க்குறாங்க. அதனால் நான் இந்த ஸ்ட்ராங்கான நம்பரை என்னோடய வாய்ஸில் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க அப்படின்றதுனால. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மணிக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஒரு 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 2 நம்பர் இல்லாமல் இந்த 2ல் ஒரு நம்பர் வரணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் சிங்கிள் போல் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் அந்த 4ஆம் நம்பர் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 08, பி போட பொறுத்த வரைக்கும் 35, சி போட பொறுத்த வரைக்கும் 72. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0305 8385 07 02. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 0305 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 037 032 057 052 837 852. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 037 057. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 35
3-5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சிங்கிள் போலில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 0 மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்ததுனால ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என்னோடய கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பா, கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 9-6, பி போட பொறுத்த வரைக்கும் 5-8, சி போட பொறுத்த வரைக்கும் 3-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-5, 9-8, 6-5, 6-8, 5-2, 8-2. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 5-2, 6-5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-5-3, 9-5-2, 9-8-3, 9-8-2, 6-5-3, 6-8-2. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 9-5-2, 6-5-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 5-8, 5-8ல் பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சிங்கிள் போலில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற டைமில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 5-5, 3-3, 2-2, 6-6 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வருது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, நான் கொடுத்துருக்க 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரிக் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பாருங்கள், 1 மணிக்கு ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ஒரு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இது நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர், அதாவது இது வந்து 6ஆம் தேதியோட ரிசல்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து எழுதியிருக்கேன். 6, 7, 8, 9. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருக்கு பவர் நம்பர், இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். 3 பவர் 8ஆம் நம்பர். ஓகேங்களா? 3க்கு பவர் 8. இந்த 2 நம்பரையும் வந்து நம்ம ஆல் போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 3க்கு பவர் 8. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஷோவில் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 6 மணி ஷோலையும் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்துங்க. 2ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் 7. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கு. 2க்கு பவர் 7. ஏதாச்சும் ஒரு நம்பரில் ஆல் போர்டில் கணக்கில் வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே 8 மணிக்கு வந்து அது வந்து பாஸ் ஆகிருக்கு 2ஆம் நம்பர். நமக்கு இதுலேருந்து 1 மணிக்கு தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. இந்த 1 மணிலேருந்து 6 மணிக்கும் 6 மணிலேருந்து 8 மணிக்கும் கனெக்ட் ஆகுது. திரும்ப 1 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த கேசிங் வந்து கனெக்ட் ஆகலை, மிஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள், 1க்கு பவர் 6. நிறைய பேருக்கு பவர் நம்பர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாட்ரி விளையாடுறவங்க எல்லாருக்குமே பவர் நம்பர் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய சேனல்லே நான் பவர் நம்பருக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பழசு, அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க. இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஷோவில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8க்கு பவர் 3. 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதிலே 2க்கு பவர் 7. இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3, அதாவது இன்றைக்கி 3க்கு பவர் 8. 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4க்கு பவர் 9. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா நாளுமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 1 மணி ரிசல்ட்லேருந்து 6 மணிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. 6 மணி ரிசல்ட்லேருந்து 8 மணிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு 2 நம்பரையும், பவர் நம்பரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வர்ற நம்பரையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு பட்டதுன்னா நான் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் வச்சுருப்பீங்க. அந்த கெஸ்ஸிங்லேயும் அதே மாதிரி இந்த நம்பர்ஸில் 2 நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்ததுன்னா, பவர்லேயும் சரி நம்பர்ஸாகவும் வந்ததுனாலும் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணதில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லா நாளுமே ஒரு இன்னும் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு 6ஆம் தேதியிலேருந்து எழுதியிருக்கேன்.
என்று 4 நாள் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு தைரியமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஷோவில் அதிகமாக பாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதே மாதிரி என்னோடய கேசிங்கையும் பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆல் போர்டு அதில் கனெக்ட் ஆனிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மைண்ட் செட்லேயும் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சுருப்பீங்க. அந்த நம்பர்ஸு இந்த நம்பர்ஸு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும்போது இது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வர்றது தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ரிசல்ட்டில் உங்களுக்கு கேசிங் எடுக்க முடியும். இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க கேசிங் தான். ஓகேங்களா? என்னோடய வீடியோ பாருங்கள். அதுலேயும் நான் ஆல் போர்டு கொடுக்குறேன். அதையும் ஸ்ட்ராங்காக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா.